கடந்த பிப்ரவரி மாதம் அனுப்பப்பட்ட மாநில நெடுஞ்சாலைகள் ஆணைய சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் அமைப்பதற்கான சட்ட மசோதா கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை நிறுவுவதற்கான சட்ட முடிவை அமைச்சர் ஏவா வேலு அறிமுகம் செய்தார். அதில் நெடுஞ்சாலைகள் பராமரிப்பு, தரத்தை உயர்த்த உடனடி நீண்டகால திட்டம் தயாரித்தல், பன்னாட்டு நிதியை கொண்டு வருவதற்கான மாதிரிகளை உருவாக்குதல் ஆகியவை இந்த ஆணையத்தின் பணிகளாக சட்ட முன்வடிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆணையத்துக்கு ஒரு தலைவர், 3 முழுநேரம் மற்றும் 3 பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மறுநாள் பிப்ரவரி 22ஆம் தேதி சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாவுக்கு தற்பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் நிறுவப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆணையத்துக்கான தலைவர், உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளனர்.